Hi friends, good morning. Have a nice day. Today Friday. ஸோ நேத்தி நான்வெஜ் சாப்பிட்டதுனால நேத்தி நான் எந்த க்ளீனிங் ஒர்க்கும் வச்சுக்கல. ஸோ இன்றைக்கே நம்ம மார்னிங் எல்லாமே க்ளீனிங் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னாக்கா வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டாச்சு. ஸோ உள்வாசல் மட்டும் நம்ம வந்து மாப் போட்டு விட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி அந்த இடத்துல கோலம்லாம் போட்டு நம்ம எல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளெல்லாம் நம்ம ஒவ்வொரு வேலையாக பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வேலை தான் நம்மளுக்கு மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இருந்துக்கிட்டு தானேங்க இருக்கோம். பத்தாததுக்கு பசங்களுக்கு வேறு லீவ் விட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு கேட்குறப்பெல்லாம் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஜூஸ் கேட்டாங்கன்னா ஜூஸ் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து 1க்கு 2 வேலையாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் அவங்க ஸ்கூல் போனாங்கன்னா ஒரு நாளைக்கு பாத்ரூம் தைக்கிறது 2 டைம்ஸ் இருக்கும். இப்போ 4 டைம்ஸ் ஆகிடுச்சு. வீடு பெருக்கிறது 2 டைம்ஸாக இருந்ததுன்னா இப்போ 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாசல் பக்கம் உள்ள வேலைகளை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுருவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் வந்து மாப் போட்டு விட்டு கோலம்லாம் போட்டுட்டு அந்த டெஸ்க்லாம் தொடச்சிட்டு விநாயகர் இதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டாச்சு. சரி உரியிலையும் பூ மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரி பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. அது பார்த்திங்கன்னா நான் புளி போட்டுலாம் விளக்க மாட்டேன், பிதாம்பரி பவுட்ரு போட்டு தான் நான் விளக்குவேன். புளியெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ பிதாம்பரி பவுட்ரு போட்டாலே எனக்கு நல்லா ஓரளவு பளிச்சுன்னு வந்துடுது. ஸோ அதுதான் எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரியில் தண்ணி மாற்றிட்டு பச்சை கற்பூரம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுட்டு பூவும் மாற்றிட்டேன். எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ மாற்றி சரி வாசலில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வாசல்லையும் வச்சாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. மார்னிங் கொஞ்சம் பார்த்திங்கனாக்கா எடுத்த உடனே வாசல் வந்து மாப் போட்டு விட்டு அங்கே கோலம் போட்டு உரியில் பூ மாற்றிட்டோம் அப்படின்னாலே அந்த டே ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி மூடு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப். அது வாசல் வந்து நீட்டாக இருக்கணும் இல்லையா? வாசல் பக்கம் எப்போவுமே நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா இது பூஜா ரூம் ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ரூம்லேயும் இருக்குது, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ நான் இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன். ஒரு 1 டே ஃபுல்லுமே அந்த ஸ்மெல் நல்லாவே இருந்தது. சரி அதனால் வாசல் பக்கம் வந்து அந்த அந்த நம்ம வச்சுருக்கோம் இல்லையா உரி, அந்த இடத்துட்ட மட்டும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்ட மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். ஸோ அந்த ஸ்மெல் வந்து ஈவினிங் வரைக்குமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பிதாம்பரி பவுட்ரு போட்டு விளக்குறதுனால எனக்கு இந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குது, ஓகே அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மல்லிகைப்பூ நிறைய பூத்துட்டு இருந்தது, இப்போ வந்து ஒரு பூ தான் பூத்துருக்கு. ஸோ அதையும் கொண்டு வந்து விநாயகருக்கு வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா.